ஆண்டாளை அழகான ஒரு துளசி செடிக்கருகிலே பெரியாழ்வார் கண்டெடுத்தார். தன் மகளைப் போலவே வளர்த்து வந்தார். இவ்வளவு செய்திருக்கிறாரே, அரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரே, அந்த ஆண்டாளை பற்றி தன்னுடைய பாடல்களில் பெரியாழ்வார் பாடியிருப்பாரா, குறிப்பிட்டிருப்பாரா என்றால், இப்ப நாம பார்க்க போற பாடல் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் ஆண்டாளை வைத்துக் கொண்டே இந்த பாடலை பாடினார் என்று சொல்லலாம். பாட்டில் ஆண்டாளுடைய பெயர் கிடையாது. ஆனால் பெரியாழ்வாருடைய உள்ளத்தில் கண்டிப்பாக ஆண்டாள் இருக்கிறாள். நாம் எதை நினைக்கிறோமோ அதன்படிக்கு பாடல்கள் அமையும். இப்ப நாம பார்க்க போற பாட்டு 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 4வது பாசுரம். ரொம்ப அழகான பாட்டு. ஆனா இதை சொல்லிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? ஓர் இடைப்பெண். அந்த இடைப்பெண்ணனுடைய தாயார் அவ பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்பேற்பட்ட பெண்ணை பெற்றேன், ஆனால் என்னிடத்தில் அவள் சொல்லிக் கொள்ளவில்லை, கண்ணன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி புலம்புகிறாள். அப்ப இந்த பாட்டை அப்படியே பெரியாழ்வார் சொல்றாருன்னு வச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும்? ஆண்டாள்னு ஒரு பெண்ணை பெற்றேன், ஆனால் அரங்கன் அழைத்தார், போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உன்னுடைய சொத்தல்ல என்னது என்று தன் பக்தையை தான் எடுத்துக்கொண்டு விட்டான் அரங்கன். நான் என்ன செய்வேன்? இனி ஆண்டாளை பார்க்க முடியாதா?